கன்னிராசி நேயர்களே உங்களுக்காக டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா? கன்னிராசி நேயர்களுக்கு நார்மலாவே இந்த மாசம் நல்லா தாங்க இருக்கு. எனக்கு ஏதோ சென்ஸ் ஆயிட்டு இருக்கு கன்னிராசி நேயர்களுக்கு ஸ்பெஷலா சொல்லணும்னு சொல்லி நல்லா தான் இருக்குது. நீங்க தனிமையா இருக்கிற மாரி ஃபீல் பண்றீங்க, யாருமே எனக்கு இல்லாத மாரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்க போகுது. இந்த கார்டு தான் உங்களுக்காக வந்திருக்கு. என்ன கார்டு? இறைநிலை உங்க கூட சூழ்ந்திருக்காங்க. அதாவது இறைநிலை பாதுகாப்போட நீங்க இருக்கீங்க. இறைநிலை உங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இறைநிலை பத்திரமா உங்கள பார்த்துக்கிறாங்க. இறைநிலை உங்கள வழி நடத்துறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இறைநிலை நம்பிக்கைலாம் கிடையாது. இருக்கட்டும் பரவாயில்ல இயற்கை. இயற்கை மேல நம்பிக்கை இருக்கா? மரம் செடி கொடி எப்படிங்கன்னா காப்பாத்தும்? மரத்துலேருந்து வரக்கூடிய காற்று தான் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயற்கையா வரக்கூடிய நீர் தான் நமக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். இயற்கையா இந்த சூரிய வெளிச்சத்துல எஸ். உங்க இனிமே எப்படி தெரியுமா இருக்கணும் உங்க பார்வை? அது ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே தாங்க. உங்க பார்வை எப்படின்னா நேரா இருக்கணும் பார்வை. நம்மளால முடியுன்ற நம்பிக்கை இருக்கணும். நான் வந்து தனியா இருக்கேன்ப்பா. எனக்கு என்னமோ அப்படி லோன்லியா இருக்கு. அந்த ஃபீலிங்கே வேணாம் எடுத்துருங்க. என் கூட கடவுள் இருக்காங்கப்பா. அந்த ஒரு வசனம் வருதுங்களா? போட்ட ஆண்டவனே நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆண்டவனே நம்ம கூட இருக்கான்னு ஒரு அப்படியே தெம்பா இருங்க. வாங்க. 9 நாள் தொடர்ந்து செஞ்சாலே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்னு எனக்கு இப்ப பிரபஞ்சம் எனக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உணர்வு நிலையில நான் இப்ப பேசிட்டு இருக்கேங்க. வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன். ஏற்கனவே டேரட் கார்டு பற்றி நமக்கு ஏற்கனவே பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம். டேரட் கார்டு மூலியமாக ஒரு ராசிகளுக்குமே பிரபஞ்சம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் நிறைய பேர் வந்து தனியாக எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. ஒரு 95% 90% கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இதில் தனியாக, அதாவது நீங்கள் பொது பலன் சொல்கிறீங்க எல்லாம் ஓகே, எனக்கு தனியாக பலன் சொல்ல முடியுமா? என்னோடய ராசிப்படி, என்னோட நட்சத்திரப்படி, என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் தர தனியாக சொல்ல முடியுமானா நிச்சயமாக அவங்களுக்கும் தனியாக எடுத்து சொல்ல முடியும். உங்கள் ப்ராப்ளம் என்னவோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எப்பயுமே எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. பலருக்கு பல நேரங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டால் எங்கே போய் எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறோம். அது எந்த ப்ராப்ளம் தான் சரி, உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எந்த மனசு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரபஞ்சம் நமக்கு எப்பயுமே சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை கரெக்டாக போய் அணுகும்போது நமக்கு அது சொல்யூஷன் கிடைக்கும்போது நம்ம அதற்கான முயற்சிகள் செஞ்சு செயல்கள் செய்யும்போது நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது டேரட் கார்டு மூலியமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். டேரட் கார்டுங்கிறது நம்ம ஜோதிடம் மாதிரின்னு கேட்டால் ஜோதிடம் மாதிரி கிடையாது. ஜோதிடம்ங்கிறது பாஸ்ட் லைஃபு, ஃபியூச்சர் லைஃப் என்னெல்லாம் நடக்கும்னா ஓரளவு கணிச்சு சொல்ல முடியும். ஆனால் டேரட் கார்டுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய உங்கள் சூழ்நிலைக்கு, இப்போ இருக்கக்கூடிய உங்கள் மனநிலைக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த டேரட் கார்டு ரீடிங். சப்போஸ் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை, எனக்கு ராசி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கால் பண்ணும்போது பிரசன்னம்னு சொல்லுவாங்க, பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. டேரட் கார்டு மூலியமாக பிரசன்னமும் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கால் பண்ணுற நேரத்தில் நீங்கள் எந்த கார்டு கேட்குறீங்களோ அந்த கார்டு நம்ம டிக் எடுக்கும்போது அந்த கார்டுக்கான சொல்யூஷன் பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதையும் நம்ம சேர்த்து சொல்ல முடியும். ஸோ அதனால் ஜாதகம் இருக்குது, இல்லை டேட் ஆஃப் பர்த் தெரியும் தெரியல, யாராக இருந்தாலுமே பரவாயில்லைங்க, உங்களுக்கான பலன் இதில் கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ராசிக்கும் நம்ம சொல்யூஷன் பார்த்துருக்கோம். அடுத்த 30 நாளைக்கு எந்த ராசிக்கான சொல்யூஷன் வாங்க இப்போ போய் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே உங்களுக்காக டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா? கன்னிராசி நேயர்களுக்கு நார்மலாகவே இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. எனக்கு ஏதோ சென்ஸ் ஆகிட்டு இருக்குது கன்னிராசி நேயர்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொல்லி நல்லா தான் இருக்குது. நீங்கள் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, யாருமே எனக்கு இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்க போகுது. இந்த கார்டு தான் உங்களுக்காக வந்திருக்கு. என்ன கார்டுன்னு பார்ப்போமா? வாவ், சூப்பர் பாருங்கள். குயின் ஆஃப் பென்டகல்ஸ். ஒரு ராணி தனியாக உட்காந்துருக்காங்க, ஒரு பென்டகல் கையில் வச்சுருக்கு, பென்டகல் பால் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ தான் நம்ம தனிமையை பற்றி பேசியிருந்தோம். கரெக்டாக அதே மாதிரி தான் தனிமையாக உட்காந்துருக்க மாதிரி வந்திருக்காங்க. நீங்கள் தனியாக உட்காந்துருக்கன்னு நினைக்காதீங்க. இயற்கை உங்கள் கூட சூழ்ந்திருக்காங்க, இறைநிலை உங்கள் கூட சூழ்ந்திருக்காங்க. அதாவது இறைநிலை பாதுகாப்போடு நீங்கள் இருக்கீங்க. இறைநிலை உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இறைநிலை பத்திரமா உங்களை பார்த்துக்கிறாங்க. இறைநிலை உங்களை வழி நடத்துகிறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இறைநிலை நம்பிக்கைலாம் கிடையாது. இருக்கட்டும் பரவாயில்ல இயற்கை மேலே நம்பிக்கை இருக்கா? மரம் செடி கொடி எப்படிங்கன்னா காப்பாற்றும்? மரத்துலேருந்து வரக்கூடிய காற்று தான் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயற்கையாக வரக்கூடிய நீர் தான் நமக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். இயற்கையாக இந்த சூரிய வெளிச்சத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இயற்கையாக இருக்கக்கூடிய மண்ணில் தான் நம்ம பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ இயற்கை மேலே நம்பிக்கை வைங்க, இறைநிலை மேலே நம்பிக்கை இல்லைங்க. ஏற்கனவே எனக்கு இறைநிலை மேலே நம்பிக்கை இருக்குதுங்க, அது எப்படிங்க எனக்கு காப்பாற்றணும்? நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வாங்க, உங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல, வீட்டில் உட்காந்து ப்ரே பண்ணுங்கள். அதுக்கான சில டெக்னிக் இருக்குது, அது அப்புறமா சொல்லித்தரேன். தனியாக கால் பண்ணுங்கள் எனக்கு. குலதெய்வம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்றது அப்புறமா டெக்னிக் சொல்லித்தரேன். வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்க. சரி, உங்கள் இஷ்ட தெய்வம் கூட ப்ரே பண்ணுங்கள். எனக்கு இந்த தெய்வத்தை பிடிக்கும், எனக்கு அந்த தெய்வத்தை பிடிக்கும், எனக்கு விநாயகர் பிடிக்கும், எனக்கு அம்மனை பிடிக்கும், எந்த தெய்வம் வந்தாலும் பரவாயில்ல.
எல்லாமே சக்தி தான். அப்போ கன்னி ராசி நேயர்களுக்கு நீங்கள் தனிமையாக ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் கூட இறைநிலையே உங்கள் கூட இருக்காங்க, இறை சக்தியே உங்கள் கூட இருக்காங்க, இயற்கையே உங்கள் கூட இருக்காங்க, தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க, நேராக நிமிந்து உட்காருங்க. எஸ், உங்கள் இனிமேல் எப்படி தெரியுமா இருக்கணும் உங்கள் பார்வை, அது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தாங்க. உங்கள் பார்வை எப்படின்னா நேராக இருக்கணும். பார்வை நம்மளால் முடியுன்ற நம்பிக்கை இருக்கணும். நான் வந்து தனியாக இருக்கேன்ப்பா, எனக்கு என்னமோ அப்படி லோன்லியாக இருக்கு, அந்த ஃபீலிங்கே வேணாம், எடுத்துருங்க. ஏன் கூட கடவுள் இருக்காங்கப்பா, அந்த ஒரு வசனம் வருதுங்களா, போட்ட ஆண்டவனே நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆண்டவனே நம்ம கூட இருக்கான்னு ஒரு அப்படியே தெம்பாக இருங்க, வாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு தினமும் கோயில் போயிட்டு வாங்க. முடிஞ்சால் தினமும் காலையில் கோயில் போயிட்டு வாங்க. நீங்கள் ஆஃபீஸ் போன டைம் எடுத்து ஈவினிங் கோயில் போனால் ஈவினிங் கோயில் போயிட்டு வாங்க. காலையில் கோயில் போகிறது நல்லது, ஈவினிங் கோயில் போகிறது நல்லது. எனக்கு ஈவினிங்லாம் கோயில் போக முடியல, நான் வீட்டில் சாமி கும்பிட்டுக்கலாம், வீட்டில் சாமி கும்பிட்டுக்கோங்க. வீட்டில் ஒரு மனசார ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து சும்மா அப்படி போய் வேலைக்கு ஹாய் சாமி ஹவ் ஆர் யூ, யா சூப்பர் யார், டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, ரோட்டில் நம்ம பைக்கில் காரில் போயிட்டுருக்கோம், அங்கே ஒரு கோயில் இருக்குது, சாமியை பார்க்குறோன்னா யாருக்கு கடவுளுக்கே ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு ஹாய் ஹலோ யா டேக் கேர் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. சீரியஸாக சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்படி பார்த்துட்டு அப்படி இப்படி கும்பிட்டுட்டு போகிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்குறீங்களா? கடவுள்லாம் இறைநிலை, அவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு அவங்கள மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயம் நடக்கும். யாருக்காக? நமக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம். உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா போயிட்டு கோயில் வாசலில் போய் வண்டியை நிறுத்திட்டு நேராக உள்ளே போய் இறங்கிட்டு, அப்பா கடவுளே என்னை பார்த்துக்கோப்பா, நான் இப்போ ஆஃபீஸ் போய்ட்டுருக்கேன், பிஸ்னஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொறுமையாக கூட வந்து வண்டி எடுத்து நீங்கள் பாட்டுக்குவாங்க. நான் பஸ்ஸில் போய்ட்டுருக்கேன், எப்படிங்க இறங்குறதுன்னு கேட்டால் கடவுளேன்னு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறது, கன்னிராசி, அதுவும் முக்கியமாக கன்னிராசி நேயர்களே, நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக முடிஞ்சாலும் கோயில் போயிட்டு வாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுது, அந்த பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க இப்போ அப்படின்னா, உங்களை விநாயகர் கோயில் போய்ட்டு வர சொல்கிறாங்க. சரிங்களா? தொடர்ந்து 9 நாள் விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க. விநாயகருக்கு அருகம்புல் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு கட்டு அருகம்புல் வாங்கிக்குவாங்க, காலையிலே போயிடுங்க, காலையில் ஒரு 6 மணி அந்த மாதிரி நேரத்துக்கு போயிட்டு விநாயகர், அதுவும் அரச மரத்தடி விநாயகர் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் கோயில் போயிட்டு அரச மரத்தடியில் விநாயகர் இருந்தாலும் அவர்கிட்ட போய் அந்த அருகம்புல் கொஞ்சம் வச்சுட்டு மனசார ப்ரே பண்ணிவிட்டு 9 தடவை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அருகம்புல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு மிக்சியில் நல்லா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷ் பண்ணி துணியை வச்சு வடிகட்டணும். அருகம்புல் மட்டும் காட்டன் துணி வச்சு வடிகட்டிட்டு அந்த சாறு இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் குடிச்சிருக்கோங்க. இதை 9 நாள் தொடர்ந்து செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்னு எனக்கு இப்போ பிரபஞ்சம் எனக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உணர்வு நிலையில நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேங்க. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல திருப்பம் இருக்குது. அடுத்த 30 நாளில் நீங்கள் விநாயகர் கோயில் போயிட்டு வந்து நீங்கள் இதை செய்யும்போது முழு முதற் கடவுள், அந்த கடவுள் மூலயமா நான் உங்களுக்கு வந்து பல விஷயம் நல்லது நடக்க ஆரம்பிக்க இருக்குது. அதனால் இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் எனக்கு உயரவாக வேணுங்க, அதுவும் இருக்குது. இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும், எனக்கு கல்யாணம் ஆக வேண்டியது இருக்குது, குழந்தை பிறக்க வேண்டியது இருக்குது, உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ரிலேட்டிவ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க, உங்களுக்கு சரி, இந்த மாதிரி உங்கள் மனக்குழப்பமாக இருக்கட்டும், உடல் ரீதியான குழப்பமாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய நேரம் இப்போ வந்துருச்சு. அடுத்த 9 நாளைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில், அது முக்கியமாக கன்னிராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய இருக்குது. இயற்கையும் இறைவனையும் நீங்கள் நம்புங்க. யாராலும் நீங்கள் மனிதர்களை கூட நீங்கள் நம்ப வேணாம், இயற்கையும் இறைவனையும் நம்புங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றம் ஏற்பட இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையை வாழலாம், சூப்பராக வாழலாம். வாழ்க வளமுடன்.